தமிழ் சினிமாவுக்கு பிள்ளையார் சுழி போட்ட காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட நோய்னா அது ஹார்ட் அட்டாக் தான். ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டா போதும், உடனே சட்ட பாக்கெட்ல சில்லறையை தேடுற மாதிரி நெஞ்ச புடிச்சுக்கிட்டு தொபுக்கடையின்னு மயங்கி விழுந்துருவாங்க. என்னதான் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈடாகுமா? வாய்ப்பில்லை ராஜா. படிக்காதவன் படத்துல குற்றவாளி கூண்டுல நிக்கிற ரஜினி தான் சின்ன வயசுல காணாம போன தன்னோட தம்பின்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சியாகி ஹார்ட் அட்டாக் வர்ற ஜட்ஜ் சிவாஜி கொடுக்கிற ரியாக்ஷன் இருக்கே, அப்பப்பா. இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரியே 80ஸ்கள்ல தமிழ் சினிமால பெரும்பாலான நடிகர்களுக்கு வந்த ஒரு கொடூர நோய் தான் கேன்சர். கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, அதை யாராலையும் குணப்படுத்த முடியாதுங்கிற உண்மையவே நான் சினிமாவை பார்த்து தாட்டா தெரியும். அதுலயும் இதை சிறப்பா செஞ்ச படங்கள்லயே பெஸ்ட்னா அது நம்ம உலக நாயகன் கமல் நடிச்ச வாழ்வே மாயம் படம் தான். நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா.